ஒரு வழி ஆகஸ்ட் 14 வந்துருச்சு. த கூலி டே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆகஸ்ட் 14 எங்க தலைவருக்கான நாள்ரா, கூலி வரா விலகிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் ஃபயர் விட்டோம். படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆகா ஓகோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் முதல் படம் 1000 கோடி அடிக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே ஒரு ஹேஷ்டேக்கை போட்டாங்க. இந்த படம் 1000 கோடி அடிக்குமா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டு பி ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். இது படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு பக்கம் லோகேஷ் வந்து விழுந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆடியோ லான்ச்சில் ஒரு பக்கம் எல்லாமே விழுந்து இது வந்து 100 பாட்ஸாக்கு சமம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த படம் 100 பாட்ஸாக்கு சமமாக இருந்ததா, விண்டேஜ் ரஜினியெல்லாம் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. தலைவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது, இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நடிகர் பட்டாளம் வேறு இருக்குல்ல, ஷோபின் சாயிரா இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அப்போ இந்த படத்தில் என்ன இருக்குது, அதோட எஸ்பெஷலாக அமீர் கான் வேறு. அப்படிங்கிறப்ப இந்த படம் எப்படி இருக்குன்னா, டு பி ஹானஸ்ட்டாக பேசுவோமே, ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டிங்கிற ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போது. சொல்லப்போனால் இது ரிவ்யூவாக ரோஸ்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். முடிஞ்சளவு ஸ்பாய்லர் இல்லாமல் கொடுக்கறது கூட நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பாதிலே பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னை திட்டிட்டு போகிறதோட முழுசாக பார்த்துட்டு கூட திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலை ஒரு சுவை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது, நான் உங்கள் விஜய் டாமினிக். கூலி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத அந்த 171 அப்படிங்கிற போஸ்டர்லேருந்தே ஆரம்பிச்சது. அதுவும் லோகேஷோட அந்த ஃப்ளேவரில் அந்த படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அந்த 171 போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா பாதி ரத்தம் பாதி கோல்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே கூஸ் பம்ப்ஸ். அதாவது அந்த படத்தோட டைட்டில் டீசரை பார்த்தனால இப்போ வரையும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற ஒரு அப்டேட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கேஸ்ட் அண்ட் குரூவோட அப்டேட் வருது. நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போதேடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தை கடைசியாக அதாவது இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது இந்த படத்தோட கூலி படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாம் டீகோட் பண்ண ஒரு கதை தான். என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சத்யராஜ் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட நண்பராக இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது சத்யராஜை கொலை பண்ண அந்த கும்பல் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலையும், அந்த கண்டுபிடிக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்களும், நிறையா எப்படி சொல்கிற ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்களும், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தலைவருக்கு எப்படி ஃப்ளாஷ்பேக்கில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ட்ரைலரோட எண்டில் அண்ணன் வச்சிருந்தார்ல லொகேஷன், இந்த தீ படத்தோட ஒரு கண்டினியூட்டி வச்சிருந்தாரு. அந்த தீ படம் இங்கே எப்படி கனெக்ட் ஆகுது, இங்கே எப்படி உபேந்திரா வரார், எப்படி ஷோபின் சாயிர் வரார், எப்படி நாகார்ஜுனா வரார், எப்படி உபேந்திரா வராரு, இவங்களுக்குள்ள என்ன கனெக்டிவ் இருக்குது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது, இது எல்சியூவில் வருதா இல்லையா, ரோலெக்ஸ் மாதிரியான ஒரு இம்பாக்ட் அமீர் கான் கொடுக்குறாரா இல்லையா, இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காங்க, அனிருத் எப்படிலாம் லாண்டிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன் லைனு ஃபுல் லைனு அவுட் லைன் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற 14,400 பேரில் எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. அதாவது ஆடியோ லான்ச்சில் தலைவர் சொன்னார், இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெட் பாடி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெட் பாடி வேறு யாரும் கிடையாது, நம்ம சத்யராஜ் தான். சத்யராஜ் ஒரு பக்கம் இறந்து விடுவார். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து ஒரு 30 வருஷமாக ஆஃப்லைன் மூடில் இருப்பார். ஆஃப்லைன் மூட்ஸ் என்ன அப்படின்னா சரக்கு தம்மு, அதுக்கப்புறம் அந்த அடிதடி வெட்டுக்குத்தி இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு மேன்ஷன் வச்சு ஜாலியாக நடத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். அதுக்கப்புறமா நம்ம நண்பனே கொண்டுட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி தலைவர் சும்மா இருப்பார். அதுக்கப்புறமா இறங்கி உள்ளே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. சொல்லப்போனால் இது எப்படி மாறுது அப்படின்னா, விக்ரம் படத்தோட ஃப்ளேவர் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் வந்து எதுக்காக சத்யராஜை கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஸ்பாய்லர் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கட்டும், ஒரு சேரை காமிச்சிக்கிட்டே இருந்தால் பற்றிலாம் ஒரு கரண்ட் ஷாக் வைக்கிற ஒரு சேரை, அந்த சேரை வச்சு நிறைய பேர் டீகோடிங் பண்ணாங்க. சொல்லப்போனால் நானும் டீகோடிங் பண்ணேன், இது வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த சேரை வச்சு அந்த கதையை நகர்ற விதம் அப்படிங்கிறது லோகேஷோட ஒரு பஞ்சாக இருக்குது. அதாவது லோகேஷ் எப்போதுமே அவரோட படத்தில் நான் லிவிங் திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டுவார். அதாவது உயிரற்ற பொருட்கள் மேலே எப்போதுமே அவர் வந்து ஒரு இம்பேக்ட் வச்சு அது மூலமாக தான் கதையை நகரும். சொல்லப்போனால் கைதி படத்தில் அந்த தோடாக இருக்கட்டும், விக்ரம் படத்தில் அந்த பால் புட்டியாக இருக்கட்டும், இது மாதிரியான உயிரற்ற விஷயங்கள் அதை போய் தொடுறப்போ தான் அந்த படத்துக்கான இம்பாக்ட் மாறும் அப்படின்றதுல, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு நான் லிவிங் திங் மூலமாக ஒரு படம் நகருது அப்படின்னா அதுதான் அந்த சேர். இந்த படத்தோட ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சேர், அது ஒரு ஸ்பெஷலான ஹீரோ. அதுக்கப்புறமா இந்த படம் நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம், இது வந்து தலைவருக்கு 171 மாசு, கூஸ் பம்ப்ஸு, 1000 கோடி எல்லாத்தையும் சொல்லலாம். உபேந்திரா யார் தெரியுமா, கர்நாடகாடா, நாகார்ஜுனா யார் தெரியுமாடா, ரட்சகன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆமீர் கான் யாரும் தெரியுமா. இந்த படம் ஷோபின் சாயிரோட படங்க. ஏன்னா தலைவரே வந்து முதல்ல கேட்டாராம் யார்கிட்ட, லோகேஷ் கிட்ட, என்னங்க பிளாட் ஹெட்டாக இருக்குது, அதாவது முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, பார்க்க வேறு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கார், இவர் எப்படிங்க ஒரு வில்லனிசம் கொடுப்பார் அப்படின்னா, நான் கொடுக்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காருங்க. இந்த படம் சொல்ல போனால் எப்படி மாஸ்டர் வந்து பவானி படமாக மாறிச்சோ, எப்படி விக்ரம் படம் வந்து கமல் சார் படம் அப்படிங்கிறத தாண்டி சந்தான படமாகவும் ரோலெக்ஸோட படமாகவும் மாறிச்சோ, இந்த படம்
ஷோபின் சாயிரோட படங்க. அப்படி ஒரு ஆக்டிங், தலைவன் வந்து மிரட்டி விட்டுருக்கான் போட்டு நடிப்பேன். அதான் மஞ்சுமல் பாய்ஸில் ஆனால் இப்படி நடிக்க தெரியும், அதுக்கப்புறம் காமெடி படங்களில் எனக்கு அப்படி நடிக்க தெரியும், இந்த படத்தில் எப்படி நடிக்க தெரியும் சொல்லி வில்லனிசம் டு தி கோராக காட்டியிருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஷோபின் சாயிர் இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்ம சொல்லியிருப்போம் லோகேஷ் படம்னாலே வந்து இந்த ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் எப்போதும் வர மாதிரி இந்த போதைப்பொருள் இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து அவர் ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து முற்றிலுமாக மாற்றிட்டு வேறு மாதிரியான ஒரு இல்லீகல் பிஸ்னஸில் தான் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ட்ராவல் ஆகுது. சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜ் அவரோட படம் ரைட்டப் எப்பயுமே வந்து 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் மேலே தான் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் இந்த ட்ரக்ஸாக இருக்கட்டும், கன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி. அப்போ இந்த படம் வந்து நம்ம ஆரம்பத்திலே தெரியும், அந்த கூலி படத்தோட டீசர்லாம் வர்றப்போ அந்த வாட்சை இம்பேக்ட் கொடுத்தாங்களே. ஸோ இவங்க வந்து இந்த கோல்டு வாட்ச், அதுக்கப்புறம் ரொம்ப லக்ஸூரியாக இருக்கக்கூடிய வாட்ச்சு, இது மாதிரி லக்ஸூரியஸ் கோல்டு இது மாதிரியான திங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மக்லிங்காக தான் மாறுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க இது வந்து விக்ரம் படத்தில் இந்த காணாமல் போன 2 கண்டெய்னர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்டெய்னர் தான் இது, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. அந்த கண்டினியூட்டியே வரல. இது முழுக்க முழுக்க லோகேஷோட தலைவருக்கான ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். இது நாட் இன் எல்சியூ, இது எல்சியூக்குள்ளே வரல. அதுதான் வந்து ஒரு மிக நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டீம் ஒர்க் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டெக்னீஷியன்ஸை, தலைவர் சொன்னார்ல டெக்னீஷியன்ஸை நான் பாராட்டணுன்ற பட்சத்தில் இதில் டெக்னீஷியன்ஸை பாராட்டணும். ஆர்ட் டைரக்டர் சதீஷாக இருக்கட்டும், கேமராமேன் கிரீஷ் சங்காதரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத்தாக இருக்கட்டும், ஸ்டண்ட் அன்பரிவாக இருக்கட்டும், படத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இது லோகேஷ் வந்து நம்ம கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்து நம்ம செதுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் செதுக்கி வைக்க, லோகேஷ் கனகராஜும் ஒரு பக்கம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம கமல் சாரை ரசித்தோமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே தலைவரை ரசித்தே ஆகணுன்ற பட்சத்தில் படத்தோட இந்த 50 years ஆஃப் ரஜினிசம் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் கார்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எங்கெங்கே அந்த ஸ்லோமோ வைக்கணும் அங்கங்கே வைக்கக்கூடிய அந்த ஸ்லோமோவாக இருக்கட்டும், தலைவரோட அந்த லாஃபிங் கொடுக்குற மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லோகேஷ் ரசித்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பக்கம் பாசிட்டிவாக. இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்ருதிஹாசனோட ஆக்டிங். அவர் வந்து சொல்லியிருப்பாங்க போல், அதாவது இந்த படத்தில் நீங்கள் கமல் பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க, நீங்கள் ரொம்ப நடிக்கவே கூடாது அந்த படத்தில், நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க அப்படின்னு இருப்பாங்க போல். ஸோ அதை ஸ்ருதிஹாசன் பண்ணதுனால ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்ருதிஹாசனோட ஒரு படம் வித்தவுட் இரிட்டேட்டிங் வருது. அதாவது 3 படம் ஓகே, லவ் படம்ன்றாங்க விட்டுறோம், 7ஆம் அறிவும் ஒரு பக்கம் விட்டுறோம், நடுவில் அதுக்கப்புறம் பூஜை, ஒரு சில படங்கள் ஸ்ருதிஹாசன் பண்ணுறப்போ அது நமக்கு ஏதோ கிரிஞ்சாவோ இரிட்டேட்டுங்கிறதெல்லாம் தாண்டி ஓவர் ஆக்டிங்காக தெரியும்ல. இந்த படம் பிடிக்கல. ஸ்ருதிஹாசன் ஒரு மீட்டரே நடிச்சிருக்காங்க, மீட்டிலே இருந்துட்டு மீட்டிலே அவுட் ஆகுறாங்க அப்படின்றது இந்த படத்துக்கு மிகவும் சூப்பரான ஒரு விஷயம். யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. மோனிகா பாடல் இந்த படத்திலே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒன்றா என்ன இருக்குது, அதாவது தலைவர் வரும்போது வந்து டிக்கெட்லாம் பிச்சு வீசுவோம், ஆனால் நம்ம எந்திரிச்சு ஆடுறது ஒரு பாட்டு என்னல, அதுக்கு வந்து வாண்டடாகவே ஒரு பாட்டு லிட்டரலாக வாண்டடாக வச்ச மாதிரி தான் இருந்தது. அந்த சீனுக்கு அது தேவையில்லாத ஒரு பாடல் அப்படின்றப்போ வச்சாங்க. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, அது வழக்கம் போல் கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்துக்கான நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டைட்டாக அவுட் அண்ட் அவுட்டாக லோகேஷோட கதை. இது வந்து லோகேஷோட ஃபிலிமோகிராஃபிக்கான ஒரு கதை. லைக் வந்து மாநகரமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், கைதியன் விக்ரம், இதுக்கான ஒரு கதை தான் இந்த கதை. அதாவது ஃபஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு மர்டர், அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அதில் வரக்கூடிய விஷயங்கள், அதில் இவர் பார்க்கக்கூடிய எனிமீஸாக இருக்கட்டும், அவங்க கூட இவருக்கு இருக்க ஃப்ளாஷ்பேக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லோகேஷோட கதை இல்லையா. அந்த கதையை ஒரு கமர்ஷியலாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல முதல் ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து முதல் நெகட்டிவ். ரெண்டாவது லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபேமிலி, அந்த சென்டிமெண்ட், இது மாதிரியான சீன்ஸ் அப்படியே லைட்டாக வயலினை போட்டு நம்மளை அப்படியே தாஜாவாக உட்கார வைப்போம்ல, அந்த மாதிரி கையில் ஃபோன் எடுக்க வைக்கிறது, நம்மளை சோம்பல் முறிக்க வைக்கிறது, இது மாதிரியான சீன்ஸஸ் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு லேக். அதுக்கப்புறமா ஓகே, நீங்கள் வந்து வில்லன் ரைட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஹீரோவோட கையில் சாகிற மாதிரி தான் ஒரு சீன் இருக்கும், எப்படியா இருந்தாலும் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இப்போ இது வந்து ரஜினி சாரோட படம் அப்படின்றப்ப இங்கே நாகார்ஜுனா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஷோபின் சாயிராக இருக்கட்டும், எண்டாவது எல்லாருமே தலைவர்கிட்ட அடி வாங்க தான் போகிறாங்க, சாக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை எந்த அளவு ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ரோலெக்ஸ் எப்படியா இருந்தாலும் ரோலெக்ஸுக்கும் இங்கே விக்ரமில் கமல் சாருக்கும் ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு படம் வர்றப்போ எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை விட்டுருங்க. விக்ரம் படத்திலே கமலுக்கும் சந்தானத்துக்கும் ஒரு இது போர்ஷன் வச்சிருப்பார்ல, அந்த டேப்லெட்டை போட்டோன்னா போட்டு கமலை போட்டு துவைச்சி எடுப்பார். அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி போட்டப்போ அவன் மறுபடியும் போட்டு எல்லாரும் அடிச்செடுப்பார். அந்தளவு ஒரு ஈக்குவலான ஒரு ரைட்டப் இருக்குது. இதில் ஈக்குவலான ரைட்டப் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே தலைவர் தான். அவர் அடித்தா யாராக இருந்தாலும் வாங்கணுப்பா, அவர் எத்தனை பேர் வேணால் அடிப்பார்ப்பா. நீங்கள் 100 பேர் வருவீங்க, 100 பேரால் தலைவர் தொட முடியாது. ஆனால் தலைவரும் 100 பேரை பந்தாடுவார் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு கதை களத்தை, அந்த மாதிரி ஒரு மேக்கிங் காட்டியிருக்க வேணாம். கேமியோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் காலங்காலமாக கேமியோஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கேமியோ எப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரோலெக்ஸ் தான். ஸோ ரோலெக்ஸ் வந்து படத்தை தூக்கி சாப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் லோகேஷோட படத்திலே எல்லாரும் கேமியோ எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து லியோ வருது, லியோவில் யார் வர போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதில் யாருமே வரல, அது ஒரு ஏமாற்றம் கொடுத்தது. அப்போ இந்த படத்தில் ஏதோ ஒரு கேமியோனா ஆமீர் கான் தான் கேமியோன்ட்டாங்க. அதை அவங்க ரிவீலும் பண்ணிட்டாங்க, டைட்டில் கார்ட்லையும் போடுறாங்க, எல்லாத்துலேயும் போடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த கேமியோ எந்த அளவு பவர்ஃபுல்லாக வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க, நம்ம அதுக்குள்ளே வரல. ஏன்னா அடிக்கதோ இல்லையே அப்படியா இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால்
இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா இது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுற படம் தான். ஆனால் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா விக்ரம் வந்து நாட் ஒன்லி கமல் ஃபேன்ஸ், நாட் ஒன்லி சூர்யா ஃபேன்ஸ், அது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து. கைதியும் அப்படி தான், பிகில் கூட போட்டி போட்டு ஜெயிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் ஆல் ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு சந்தேகத்தை லோகேஷ் லைட்டாக கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அது இந்த படத்துக்கு இன்னொரு மைனஸாக இருக்குது. இது ரிவ்யூவா ரோஸ்டா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஹைப் இல்லாமல் போகணும் இந்த படத்துக்கு. அதுதான் ஒரே பாயிண்ட். அதான் வந்து இந்த டிஐஎஸ்சிஓ அந்த டிஸ்கோ பாட்டை கேட்டு ஒரு பக்கம் பவராக போகிறது, என் தலை எப்படி மிரட்டுவார் தெரியுமா அப்படி போகிறது, இன்னொரு பக்கம் அதில் கேமியோ அமீர் கான் வருவார், எஸ்கே வருவார், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நார்மலாக போய் உட்காருங்க. ரஜினி ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். நார்மலாக போய் உட்கார்றவங்களுக்கு படம் வந்து ஓகே, நம்ம ஒரு 3 மணி நேரம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த படம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தெரியும். டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ஒரு 2.5 மணி நேரமாக மாற்றிருக்கலாம். 3 மணி நேரம் அப்படிங்கிறதே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இந்த படத்துக்கு சோர்வு கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஆக மொத்தம் கூலி படம் லோகேஷோட படமான்னு கேட்டிங்கன்னா 60% நம்ம லோகேஷோட படம், மீதி 40% சூப்பர் ஸ்டாரோட படம். கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதில் உபேந்திராவோட அந்த கேரக்டர்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். உபேந்திராவில் எதுக்கு இவ்வளோ கம்மியாக விட்டாங்க அப்படிங்கிறது தெரில. ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாங்க, அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, ஏதோ அவங்களால எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 70% ஒரு 60% வந்து லோகேஷ் படம், 40% தலைவருக்கு அந்த படமாகவும் அவர் விரும்பக்கூடிய அந்த கமர்ஷியல் ஃபேமிலிஸ் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கலந்த ஒரு படமாக வந்திருக்கு. அனிருத் கிடைக்கிற எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டே இருக்கார். பவர் ஹவுஸ்னு எல்லாம் ஹைப் ஏற்றுனாங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப நாட்டாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைக்கான பொருளோ அர்த்தம்ன்றதோ ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அனிருத் கிடைக்கிற இடத்துல எப்படி தர்பார் படத்தில் தலைவா அப்படின்னு சொல்லி திரும்புகிற இடத்துலலாம் போட்டாரோ, இந்த இடத்துல திரும்புகிற இடத்துலாம் பவர் ஹவுஸ்னு போட்டார். ஆக மொத்தம் கூலிப்படம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி நல்ல ஒரு குக்கிங்கை கொடுக்கன்னு ட்ரை பண்ணி ஒரு பெட்டரான குக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கூலிப்படம் எப்படி இருக்குது? இல்லைனா எனக்கெல்லாம் நல்லா தாண்டா இருக்குது, நீ தான் வந்து இப்படி சொல்கிற, நீ ஒரு அனிலா, இல்லை நீ வந்து கமல் ஃபேனா, நீ ஆமையாண்டியா அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்னோடக்கு மட்டும் கிடையாது, படம் ப்ரிவியூ பார்த்த எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே அதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன மனசில் தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.